நாங்கெல்லாம் கையில இருக்கிற வைரத்தை வைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிரணியை சேர்ந்தவர்கள் கிடைக்காத வைரக்கல்லுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். இல்லையா நடுவர்களே? பிரச்சனை பிரச்சனை ஒரே வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை போராட்டம் முடியல சாமி. அதுவும் இந்த யாருக்குதான் பிரச்சனை இல்லை? நான் கேட்கிறேன், யாருக்குதான் பிரச்சனை இல்லை? மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா கோயில்ல அர்ச்சனையே இல்லை சாமிக்கு. நான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இதுல வேற எதிரணி தலைவர் வந்து சொன்னாரு பாருங்கப்பா, அடுக்குமொழி அழகேசன் நல்லா இருக்குங்க. இதுக்கு மேல நாங்க இதையே ஃபாலோ பண்ணிக்கிறோம். அடுக்குமொழி அழகேசன் கட்டிங்க காலி அதுவா எனக்கு வேலி என்ன என்ன பண்ணியாச்சு காலி இருக்குதா இதுதா ஜாலி இப்படின்னு கேட்டாரு. நான் கேட்கிறேன், இருக்குதானே 7 வருஷமா தேடி தேடி நீ போய் கட்டின தாலி. 7 வருஷமா ஒரு பொண்ணைய நேசிச்சு கல்யாணம் பண்ணி இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காருங்களே, நீங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. எப்படி சாப்பாடு போட்டு அழகா வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த புண்ணியவதி வந்து மைக்கு கிடைச்ச உடனே அதுக்கு அவராவது பரவாயில்ல, வீட்டுல விட்டு வந்து குறை சொல்றாரு. எதிர்த்தாப்பி உட்கார வச்சுக்கிட்டு அதையே அவங்க வீடியோ எடுத்து போடுற நல்ல மனுஷியா இருக்கிறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அவர் பாருங்க, ஒரு பாட்டுக்காரனா ஆட்டக்காரியாம், அவ பாட்டுக்காரனா வீட்டுக்காரியாம். இத வேற வீடியோ எடுக்கிறாங்க அவங்க. நடுவரவரையே அதுல வேற சொன்னாரு பாருங்க, நடுவர் ஒரு பாட்டு பண்ணாரு, பிறந்த வீடும் ஒப்பாரி குரூப் ஏதாவது நடத்துறீங்களா சொல்லி